வணக்கம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீடியோ அப்பத்துக்கு மாவரைக்கிற வீடியோ எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ரேஷன் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா சுத்தம் செய்து 5 மணி நேரம் நீங்கள் இதை ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயமும் எடுத்து இதையே 5 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கூடவே நீங்கள் 1 கப்பு சோறு எடுத்துக்கோங்க. பழைய சோறு 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூடவே தேங்காய் துருவலும் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் ஊற வச்ச எல்லா பொருளையுமே நாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நாம் ஊற வச்ச அரிசை வடிகட்டிட்டு அதை நல்ல ஒரு நைஸான ஒரு பதத்துக்கு நம்ம மிக்ஸி ஜார்லேயே நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். எவ்வளவு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஊற வச்ச அதே தண்ணி எடுத்து நாம் இப்போ மாவை அரைச்சி எடுத்துடலாம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த பழைய 1 கப் பழைய சோறு, உளுந்து வெந்தயம் ஊற வச்சுருக்குது, தேங்காய் துருவல், இது 3ஐயும் சேர்த்து நல்ல நைஸான ஒரு பதத்துக்கு நாம் இதையும் எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸான ஒரு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம அரைச்சதை வேறையாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அரைச்ச அரிசி மாவுலேருந்து நீங்கள் 1 கரண்டி மாவு எடுத்து அதை பக்கமாக வச்சுக்கோங்க. அதை நாம் கஞ்சி காய்ச்ச போகிறோம். இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட் மாவை இதோட சேர்த்துடலாம். அரைச்ச மாவு கூட நல்லா நைஸாக அரைங்க. எவ்வளோ நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு அப்போதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நம்ம அரைக்கும் போதே அரிசி மாவுலேருந்து 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம வேறையாக வச்சுருந்தோம். இப்போ அந்த மாவு கூடவே 3 கரண்டி அதே கரண்டியால் 3 கரண்டி தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அப்பத்துக்கு மாவு அரைப்பாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாவு அரைச்சி அப்பம் சொல்கிறது இதையும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் இதை ஊற்றிக்கோங்க. இது நல்லா சூடாக ஆக ஆக இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரும். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும். இது வந்த உடனே இதை சூடாக நாம் அந்த மாவில் சேர்க்காமல் அது சூடு ஆகுனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை மாவு அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் செய்து வச்சுருந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடு நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நாம் ஃபர்ஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுருந்த மாவு கூட சேர்த்துடலாம். இங்கே அரைச்சி வச்சுருந்த மாவு கூட சின்ன கரண்டியால் நீங்கள் 3 கரண்டி சீனி இதோட சேர்த்துக்கோங்க. சீனி சேர்த்ததுமே நீங்கள் இது கூட உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனி நீங்கள் சீனி உப்பு எல்லாம் சேர்த்ததுமே கட்டி இல்லாமல் கை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இந்த மாவை 10 மணி நேரம் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அதாவது புளிக்க வைக்கணும். காலையில் இதை பார்க்கலாம் எப்படி புளிச்சிருக்குமான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சிடுச்சுமா. இதை இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணியோ இல்லை பாலோ வச்சு நீங்கள் இதை ஒரு தண்ணி பதத்துக்கு நீங்கள் இதை இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி சேர்ந்து கலக்கும்போது சோடா உப்பு, அப்போ சோடா கொஞ்சம் ஒரு அளவாக நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் அதை நல்லா தண்ணி பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. மாவரைச்சி நைட்டில் புளிக்க வைக்கிறப்போ நீங்கள் தேங்காய் உடைச்ச இளநி தண்ணியும் அது கூட சேர்த்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். இப்போ வாங்க நம்ம அப்பம் பண்ணி அடுப்பில் அப்பச்சட்டியை வச்சதுமே அப்பச்சட்டி நல்ல சூடானதுக்கு பிறகு தான் நீங்கள் மாவெடுத்து ஊற்றணும். மாவெடுத்து ஊற்றி நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணி விட்டதுக்கு பிறகு நீங்கள் பால் விட்டுக்கோங்க. பால் விட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு அதை ஒரு மூடி போட்டு ஸ்லோ பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அப்பத்தை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக அப்பம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளவு வடிவாக நான் கிளம்பி வருதுன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே நைஸாகவும் ஃபுல்லாக மொறு மொரண்டு அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.